எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல இன்னைக்கு சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து கொஞ்சம் ஏறி இருந்ததுங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 400 பாயிண்ட் பக்கமா அப். அதை விட பயங்கரமா ஏறி இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல ப்ராஃபிட் புக்கிங்கா கூட இருக்கலாம். தொடர்ந்து அப்படியே சரிஞ்சிருச்சு. 400 பாயிண்ட் அப். டவ் வந்து ஒரு 419 பாயிண்ட் அப். S&P 500 ஒரு 88 பாயிண்ட் அப்புங்க. அடுத்து IMF என்ன பண்ணியிருக்காங்க, குளோபல் growth அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை குறைச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அன்சர்டனிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரிஸ், தென் ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப். அதனால growth அப்படிங்கிறது அக்ராஸ் த நேஷன்ஸ் குளோபலி கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால அமெரிக்கால நிறைய மாகாணங்கள் இருக்கும் இல்லையா, இதுல குறிப்பா 12 மாகாணம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இம்போர்ட் டியூட்டி அதிகமான வரிக்கு எதிராக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறாங்க. இது வந்து முதல்ல 12 மாகாணத்துல ஆரம்பிச்சிருக்கு. இது போக போக இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து உள்நாட்டு நிறுவனம் போயிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70% எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தான். உள்நாட்டுக்கு 30% தான் அவங்களோட உற்பத்தி. குறிப்பா சைனா, இந்தியாலாம் பெரிய மார்க்கெட். சைனா வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால போயிங்க்கு நிறைய ஆர்டர் கொடுத்து வாங்கியிருப்பாங்களே, ஆர்டர் பண்ண 2 பிளேன் யூஎஸ்ல இருந்து சைனாக்கு வந்ததை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. தென் இன்னொரு போயிங் பிளேனை வந்து திருப்பி அனுப்புறதுக்கான வேலையில இருக்கிறாங்க. அடுத்து இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா போயிங் வந்து கிட்டத்தட்ட 50 ஏரோப்ளைன்ஸ் வந்து அனுப்ப வேண்டியது சைனாக்கு. அதையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இந்த டேரிஃப் வார் வந்து தொடர்ந்தது அப்படின்னா. ஸோ போயிங் தரப்புல தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்க இந்த டேரிஃப் விவகாரமா. குறிப்பா சைனாவோட டேரிஃப் அதிகமா போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய அழுத்தம்னால ட்ரம்ப் அவர்கள் வந்து சைனா மேல கொஞ்சம் டேரிஃபை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நேற்று மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறி இருக்குங்க. கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 9005 இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம். இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் விலை இறங்கி இருக்கு. பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் 66.16 யூஎஸ் டாலரா இருக்குங்க. 159 லிட்டர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.57 இந்திய ரூபாயா இருக்குங்க ஒரு டாலர். ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் கடைசியா பாக்குறப்ப ஒரு 35,053 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 185 பாயிண்ட் மேல ஏறி இருந்துச்சுங்க. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நேத்து குறிப்பா எஃப்ஐஎஸ் வந்து நெட் பையர்ஸா இருந்தாங்க. கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 3300 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 1200 கோடிக்கு பக்கமா நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. ஏப்ரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்து வரைக்கும் எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸா தாங்க இருக்கிறாங்க. 13,300 crores பக்கமா வித்திருக்காங்க. இன்னைக்கு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ்ல தாங்க இருந்தது. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 60 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்தது. அடுத்து நம்ம அப்டேட்ஸ் தென் ரிசல்ட்ஸ்குள்ள போயிடலாம். நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. கொஸ்டின் ஆன்சரை சாட்டர்டே சண்டேல பாத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா கன்சியூமரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 59% ஏறி இருக்கு. பட் ரெவன்யூ 17% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு ₹8.25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் வந்து 21 ஜூன் 2025க்கு முன்னாடி எல்லாருக்குமே கிடைச்சிரும். குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 24% ஏறி இருக்குங்க. வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா 100 கிட்ட இருக்கும். டாடா கன்சியூமர் நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சிலேயே இருக்காது. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருந்ததுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் தான். கம்பெனி வந்து இன்னைக்கு காலைல ஒரு 5% மேல ஏறி இருந்தது. ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8.76% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 15.3% ஏறி இருக்குங்க. பட் சீக்வென்ஷியலி குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 1.45% தான் ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2.78% குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஹையர் ப்ரொவிஷனிங்ஸ் தான் இதுக்கு காரணம். கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கூட இருக்கு. ரீட்டைல் பேங்கிங்ல டாமினேட் பண்றாங்க இவங்க. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. 32.7ல இருக்கு. ஏற்கனவே போன வருஷம் 29ல இருந்தது. நெட் என்பிஏ குறைஞ்சிருக்குங்க 0.36%. இது Q4 ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மி. Q4 ஃபினான்ஷியல் இயர் 24ல 0.85% இருந்திருக்கு. இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் 575 to 80 ரேஞ்சில் வந்திருக்கும். இதை பத்தி டீட்டெயிலா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ். ரெவன்யூ வந்து 25.7% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 54% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ஹோலா ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 25.7% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 25% ஏறி இருக்குங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி 26% ஏறி இருக்கு. 1,14,684 கோடி. அடுத்து கேன்ஃபினோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. கேன்ஃபின் ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் லோன் ஒரு 76% கான்ட்ரிபியூஷன், தென் அதர் லோன்ஸ் வந்து 24%. லோன் போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இயர் ஆன் இயர் 9% ஏறி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12% ஏறி இருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டாலும் லோன் போர்ட்ஃபோலியோ 3% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10.2% ஏறி இருக்குங்க. நெட் என்பிஏ 0.46%. ஸோ நல்ல லெவல்ல தான் இருக்கு. ஹோலா ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப 14% அப்புங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். கம்பெனி வந்து ₹6 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 38,217 crores. ஒரு 10,000 crore மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி தான். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை கம்பேர் பண்றப்ப கேன்ஃபின் ஹோம்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. பிரைஸ் டு புக்கும் அட்ராக்டிவா இருக்குது. பட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரொம்ப ஓவர் வேல்யூட். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ஃபிளாட்டான ரிசல்ட்ஸ் தான். சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான்.
நெட் ப்ராஃபிட் வந்து 3.7% இயர் ஆன் இயர் அப்பு, ரெவன்யூ வந்து 2.4% அப்பு. கம்பெனி வந்து 24 rupees பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபிளாட்டான ரிசல்ட்ஸ் தான், ஓவர் வேல்யூடும் கூட. அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து போனஸ் கொடுக்கலாமா, ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. 29ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதி 2025 அதற்கான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா 22% 23% வரைக்கும் நாங்கள் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q3 ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு 18% மேலே ஏறி இருந்ததுங்க. பட் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். PE வந்து 36ல இருக்கு. நம்ம ஃபினான்ஸ் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுவோம் தான், பட் இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுத்து நம்ம போகவே மாட்டோம். அது பஜாஜ் ஹவுசிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பஜாஜ் ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த இன்சூரன்ஸ் செக்டர் எதுவாக இருக்கட்டுங்க, இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கவே மாட்டோம். அடுத்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் இந்த செக்டர் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்குங்க. 2005 2025 கம்பேர் பண்ணிடுறேன். குறிப்பாக இந்த BFSI அப்படின்ற இந்த செக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் க்ரோ ஆயிருக்கு அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல லாஸ்ட் 2 டிகேட்ஸ், 20 வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2005 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிஎஃப்எஸ்ஐஸ் இவங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்றது 1.8 ட்ரில்லியனா இருந்திருக்குங்க. இப்போ வந்து 91 ட்ரில்லியனா இருக்கு. இதுக்கு முக்கியமா இந்த வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது யாரு அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் தான். இந்த என்பிஎஃப்சிஸ்க்கு யாருங்க பேக் போன்? பேங்க் தாங்க பேக் போன். பட் பேங்க்ல இருந்து கடனை வாங்கி என்பிஎஃப்சிஸ் பயங்கரமா க்ரோ ஆயிட்டாங்க. இப்ப பிஎஃப்எஸ்ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேங்கோட ஷேர் குறைஞ்சிருச்சுங்க லாஸ்ட் 20 இயர்ஸ்ல. எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பேங்கை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 85% இருந்ததுங்க இவங்களோட மார்க்கெட் ஷேர். அதாவது பிஎஃப்எஸ்ஐல பேங்கோட ஷேர் மட்டுமே 85%. இப்போ 2025ல இது வந்து 57% ஆயிருக்கு. ஸோ பேங்க்ல இருந்து கடனை வாங்கி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் கோல்ட் லோன் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டாங்க. நம்ம இப்பயுமே பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், கோல்ட் லோன் பிசினஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ் இது எல்லாத்துக்குமே 50% ஒதுக்குறோம். இந்த growth வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்புறோங்க. அடுத்து ஷமி ஹோட்டல்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. சிங்கப்பூர் பேஸ்டு சோவரன் வெல்த் ஃபண்ட் GIC அப்படின்ற நிறுவனம் ஷமி ஹோட்டல்ஸ்ல ஒரு டிசரபிள் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் எடுக்கிறாங்க. எவ்வளவுன்னா 35% ஸ்டேக் எடுக்கிறாங்க, 752 கோடி ரூபாய் போட்டு. அதாவது ஷமி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கடன் இருக்குங்க ஒரு 500 கோடி ரூபாய்க்கு பக்கமா. ஸோ 2 டிரான்ஸஸா இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு 63 கோடி கடனை வந்து அடைக்கிறதுக்கு, இந்த ஷமி ஹோட்டலோட கடன் அடைக்கிறதுக்கு. தென் செகண்ட் டிரான்ஸ் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்ல நாங்க பண்ணுவோம். அது வந்து ஒரு 149 கோடி. அதுல நாங்க வந்து இந்த ஹோட்டலை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்க்காக செகண்ட் டிரான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஷமி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 13 சிட்டிஸ்ல இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. 34 ஹோட்டல்ஸ் இருக்கு. 3 ஹோட்டல்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். உங்களோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PE வந்து 83 பக்கமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூ, நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து மேக்ஸ் எஸ்டேட்ஸ் லிமிடெட்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி. இவங்க வந்து பாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனில 100% ஸ்டேக்கை அக்வைர் பண்ணிட்டாங்க. எஃபெக்டிவ் டேட் அப்படின்னா 23 ஏப்ரல் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த அக்விசிஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுனால நொய்டால ஒரு 7 வருஷமா கிடப்புல கிடந்த ஒரு ப்ராஜெக்ட், டெல்லி ஒன் ப்ராஜெக்ட், இது வந்து மேக்ஸ் எஸ்டேட்ஸ் டேக் ஓவர் பண்றாங்க. இது வந்து நல்ல செய்தி. எப்படி இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா NCLTக்கு போய் இன்சால்வன்சி ப்ராசஸ்ல இவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபர்தரா இவங்க ஒரு 1400 crores இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. தென் ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. அசா ஃபினான்சியல் 25 ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சூன் பிராண்ட்ல ஒரு 78 ஹோட்டல்ஸ் வந்து இருக்குங்க. அதுல 56 ஹோட்டல்ஸ் வந்து இந்தியா, நேபாளில் ரன் ஆகுது. 22 ஹோட்டல்ஸ் வந்து பைப் லைன்ல இருக்கு. இதுல ஃபினான்சியல் 25 மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 14 நியூ ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ்க்கு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஃபார்ச்சூன் பிராண்டு கீழே இருக்கிற ஐடிசி ஹோட்டல்ஸ். தென் 7 நியூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ச்சூன் பிராண்டை வச்சு Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல நாங்கள் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிசி லிமிடெட் இருந்த எல்லாருக்குமே ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைச்சிருக்கும். 200 கிட்ட ட்ரேட் ஆகுது. நம்ம என்னைக்காவது குறைஞ்சா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்தால் என்ன வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வேல்யூவேஷனை பார்த்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து உங்க லிஸ்ட்ல இருக்கு, அதை வாங்குறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியன் பேங்க் வாங்கினது வந்து 25 rupeesல கன்சிடர் பண்ணேங்க. 25 rupeesல கன்சிடர் பண்ணி 2017-18ல அது 5 rupees வரைக்கும் போச்சு. 5 rupees வரைக்கும் நான் ஆவரேஜ் பண்ணேன். என்னோட ஆவரேஜ் வந்து 10.5 11 rupeesல இருந்தது. அதுக்கப்புறம் அது 40 ரூபாய் வரைக்கும் போச்சுங்க. அதுவே வந்து எனக்கு 3 times. இப்பயுமே கம்பெனி வந்து புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. நான் வந்து 2017-18ல கன்சிடர் பண்ணப்போ புக் வேல்யூ வந்து 30 கிட்ட இருந்தது. இப்போ 35க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் வந்து PE எல்லாம் பார்க்கல, பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பிசினஸ் என்ன, அதெல்லாம் நான் பார்க்கல. பட் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 100 crores வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1000 crores இவங்க மேலே ஏறி வந்துட்டாங்க. அதாவது 10 times வந்து கூட்டிருக்காங்க. இப்ப போன வருஷம் கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூ போட்டு ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணிருக்காங்க. இதோட எஃபெக்ட் தெரியறதுக்கே நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகுங்க.
ஸோ இப்போ புக் வேல்யூ கீழே இருக்கு, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அதோட கம்பெனி வந்து நல்ல திறமையான ஆள் ஒருத்தர்கிட்ட மாட்டிருக்குங்க. சேஷாத்ரி அவர்கள்ட்ட மாட்டிருக்கு. அவர் ஏற்கனவே கரூர் வைஸ்யா பேங்க்ல வேலை பார்த்தவரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. இவர் ஃபர்தரா இதை டெவலப் பண்ணுவாரு. ஃபண்ட் ரைஸ் பண்ணது அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து நிறைய கோல்டு லோனும் கொடுக்குறாங்க. கம்பெனியோட கோல்டு லோன் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மணப்புரமோட கோல்டு லோன் புக் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 20% தாங்க கம்மியா இருக்கும். அதனால தான் மணப்புரமோட ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வரட்டும், எஸ்ஐபியோட ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வரட்டும், அது ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு இதை சொல்றோம். மணப்புரம், எஸ்ஐபி ரெண்டோட ரிசல்ட்ஸ் வந்தோடனே நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நம்ம தனி வீடியோவா போடுவோம். அடுத்து சல்சார் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி ஓவர் வேல்யூடா இருக்குங்க. அவ்வளோ வேல்யூவேஷன் நம்ம கொடுக்க முடியாது. அடுத்த ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார் நேரடியாகவே. என்ன அப்படின்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு பீஸ் நம்ம எல்லாம் ஒன்றா வாங்கியிருந்தோம் சார். கிட்டத்தட்ட அதில் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல ஒரு 20% அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கோல்டு வந்து என்னோட ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 70%க்கு மேலே இருக்கு. அதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கு. நான் வந்து அந்த ப்ராஃபிட் எடுத்து வேற இப்போ இருக்கிற அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ், நீங்க வந்து இண்டஸ்இன் நல்ல வேல்யூல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, தென் சவுத் இந்தியன் பேங்க் சொல்றீங்க, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் சொல்றீங்க, இதெல்லாம் புக் வேல்யூ கீழே தானே இருக்கு, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காருங்க. பட் கோல்டு பொறுத்த வரைக்கும் கடைசி 2-3 வருஷத்துல பயங்கரமா ஏறி இருக்கு. அது நெக்ஸ்ட் 3 or 4 இயர்ஸ்ல அப்படியே சைட் வேஸ்லயும் போகலாம், இல்ல வருஷத்துக்கு ஒரு 6% 5% அப்படியே க்ரோ ஆகலாங்க. மெதுவா கூட க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த எக்கனாமில அன்சர்டனிட்டிஸ் எல்லாம் போயிடுச்சு, இந்த டேரிஃப் வார்லாம் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா இதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பட் இப்போதைக்கு அது எதுவுமே சரியாகிற மாதிரியே இல்லை. நண்பர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னா, அதுல நல்ல ப்ராஃபிட் இருக்கு, அதுல கொஞ்சம் ப்ராஃபிட்டை மட்டுமாவது எடுத்து நான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் எல்லாம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குல்ல சார், அதை வந்து நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவருடைய டிசிஷன் அவரே எடுத்துக்கிட்டாருங்க. அவர் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் கோல்டை வந்து ப்ராஃபிட் எடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு. இது பர்சனலா அவரோட போர்ட்ஃபோலியோவை லைட்டா ரீஅலோகேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறத கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு போய் போட்டிருக்காரு. ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. எப்படி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பட் அவர் போட்டதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10 to 12% ஏறிடுச்சு. அவருக்கு லக்கு. ஸோ மோர்கன் ஹவுசல் அவர்கள் சொல்ற மாதிரி லக் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. பட் அவர் அக்ரெசிவா டிசிஷன் எடுத்துட்டாரு. அதுல ஒரு ப்ராஃபிட் எடுத்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில போட்டு அதுல ஒரு 12% பார்த்துட்டாரு. மோர்கன் ஹவுசல் அவர்கள் சொல்ற மாதிரி அவர் பண்ணது எனக்கு முட்டாள்தனமா இருந்தது, அவருக்கு சரியா படுது. அதே மாதிரி நான் பண்றது அவருக்கு முட்டாள்தனமா இருக்கலாம், எனக்கு வந்து சரியா படலாங்க. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒருத்தர் அப்படியே பாடம் எடுத்து அதை அப்படியே பார்த்து நம்ம பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹாவர்ட் மார்க்ஸ் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, இந்த செகண்ட் லெவல் திங்கிங் அப்படின்றது வேணும். பெரும்பாலும் அடிப்படைகளை கத்துக்கலாங்க, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் கத்துக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா அங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட ஹியூமன் சைக்காலஜி, அவங்களோட மைண்டு, அவங்க வந்து எப்படி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ரியாக்ட் பண்றாங்க, இது எல்லாமே ரோல் பிளே பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.